And record. So please let me know my voice is audible, right? No issues, right? Yes, Okay, thank you. Uh, like I started recording. Let me share my screen. I'll take it back. So அன்னைக்கு நம்ம எங்க பார்த்தோம் லைக் வி ஜஸ்ட் கிரியேட்டட் ஒரு ரெபாசிட்டரி மட்டும் நேற்று லைக் இனிஷியல் பண்ணோம் தென் வி சா சம் லைக் தியரி லைக் ஹிஸ்டரி அண்ட் அதர் திங்ஸ் பார்த்தோம். ஸோ வில் சி லைக் என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் லைக் எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம் எப்படி புஷ் பண்ண போறோம் லைக் புஷ் வில் சி லேட்டர் எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம் எப்படி இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ண போறோம் எப்படி மர்ஜ் பண்ண போறோம் லைக் அதர் கமெண்ட் ரீநேம் பிரான்ச் எப்படி பண்றது ஒரு பிரான்ச் எப்படி delete பண்றது எப்படி merge கான்ஃபிளிக்ட வந்து ஸ்டாப் பண்றது லைக் அவாய்ட் பண்றது வில் see those things today. Yeah. So we'll create one more. That's the one. I'm going to. ஸோ இப்போ நம்ம இந்த இது வந்து புது ரெபாசிட்டரி வி சி த ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் லைக் இட் ஷோஸ் இட்ஸ் நாட் அ ரெபாசிட்டரி. ஸோ இதில் நான் வந்து இனிஷியலைஸ் பண்றேன். மை ரெபாசிட்டரி இஸ் இனிஷியலைஸ்ட் எப்படி செக் பண்ணலாம்னா லைக் யூ கேன் செக் வித் எல்எல் லைஃப் என்னையே கொடுத்தீங்கன்னா வில் கெட் அ டாட் கிட் ஃபோல்டர். அப்படி இல்லைன்னா இஃப் யூ கிவ் கிட் ஸ்டேட்டஸ் யூ வில் கெட் வெதர் டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளான். ஸோ நோ கமிட்டட். ஸோ இந்த ஃபோல்டர்ல நம்ம எனி சேஞ்சஸ் பண்ணாலும் கிட் வில் ட்ராக் ரைட். ஓகே. இப்போ நான் சும்மா ஒரு ஃபைல் ஆட் பண்றேன் லைக் டச் ஆப்ஷன் ஆட் பண்றேன். இதுல ஐ ஆட் சம் டூல்ஸ் விஐ. So I'll give some tools name here. Git, Linux, Jenkins, Docker சொல்லிட்டு I'll adding some files. ஸோ இப்போ நம்ம கெட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சி எந்த கமிட் இல்லை, இது இன்னும் அன்ட்ராக்ல தான் இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு இது ட்ராக் பண்ணணும்னா வி நீட் டு புஷ் திஸ் ஃபைல் டு ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு புஷ் பண்ணணும். லைக் அதுக்கு நம்ம என்ன கமெண்ட் சொல்லியிருந்தோம், கெட் ஆட் ஃபைல் நேம் டெவாப்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இட் வில் ஆடட் டு த ட்ராக்கிங் லிஸ்ட். சரி இப்போ நம்ம கெட் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா சி இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இஃப் சேஞ்ச் சம்திங் டு திஸ் ஃபைல் ரைட். ஸோ திஸ் கன்சிடர் as ட்ராக் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ நம்ம டெவாப்ஸ்குள்ள போயிட்டு வில் ஆட் சம் மோர் லைட். ஸோ ஐல் ஆட் சோனார் கியூப் சேவ் பண்ணிட்டா இப்போ நம்ம கெட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கு சொல்லுது பாருங்க, மாடிஃபை இருக்கு. ஸோ அதனால காட்டுது. ஸோ இப்போ அப்புறம் நம்ம இதை ஸ்டேஜிங் ஏரியாக்கு மூவ் பண்ணிட்டு தென் வி கேன் கம்மா கொடுத்துட்டேன்னா கெட் ஆட் ஃபைல் நேம் கொடுக்கலாம். இப்போ நம்ம கிட்ட மோர் தென் 1 or 2 ஃபைல்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து அட் எ டைம்ல நான் வந்து ஐ ஹாவ் டு மூவ் ரைட். இப்போ டெவாப்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கு, இன்னொன்னு வந்து செக்யூரிட்டி செக்யூரிட்டின்னு ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ கேன் கிவ் லைக் திஸ். இங்க டெவாப்ஸ் கொடுத்துட்டு ஸ்பேஸ் அந்த செக்யூரிட்டி ஃபைல் இன்னொரு நேம் கொடுக்கலாம், இன்னொரு ஃபைல் நேம் கொடுக்கலாம், அப்புறம் ஸ்பேஸ் இன்னொரு ஃபைல் நேம் கொடுத்துட்டே போகலாம். ஸோ தட் வுட் பி லைக் ஸோ பிக் கமெண்ட் ரைட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் இஃப் யூ கிவ் கிட் ஆட் டாட் கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஃபைல் எல்லாம் இது அன்ட்ராக்ல இருக்கோ இட் வில் பி இன் ட்ராக்.
It will be a track. இந்த track வந்து இப்ப நம்ம commit பண்ணோம். So we are committing in the sense we are creating a checkpoint. So git commit hyphen m to pass message. I'll pass message like this is our first initial comment. Commit. Okay. இப்ப பார்த்தோம்னா நம்ம git status சரி பாத்தீங்களா இப்ப எதுவுமே காட்டல ஆன் பிரான்ச் மாஸ்டர் நத்திங் டு கமெண்ட். இப்போ நம்ம அந்த ஃபைல்ல போய் நம்ம மாடிஃபை பண்ணோம்னா யூ வில் see a difference. Docker I'll give K8 git பாத்தீங்களா ஸோ இட் ஸ்டார்டட் சேஞ்சிங். இப்போ நோ சேஞ்சஸ் ஆர் டு கமிட் இன்னும் நம்ம கமிட்டுக்கு ஆட் பண்ணல. ஸோ திஸ் ஆஸ் மாடிஃபை இந்த ஃபைல் மாடிஃபை ஆயிடுச்சு. ஸோ இங்கே சொல்லுது பாருங்க இந்த ஃபைலை நீங்க அப்டேட் பண்ணணும்னா யூஸ் கிட் ஆட் ஃபைல் டு அப்டேட் வில் பி கமிட்டட். ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டோர் அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா யூ வில் டிஸ்கார்ட் த சேஞ்சஸ். அப்ப இப்போ இஃப் ஐ யூஸ் கிட் ரீஸ்டோர் அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா வில் ட்ரை தட் கிட் ரீஸ்டோர் ஃபைல் நேம் சி ட்ரிஸ்டோட நம்ம வந்து ஆட் பண்ணியிருந்தோம்ல லைக் வி ஆடட் கே அட் எண்டில் ஆட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அது இருக்காது நம்மளுக்கு கமிட்ல. இஃப் யூ சி த கிட் ஸ்டேட்டஸ் ரைட் நத்திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இல்ல. ஸோ இப்போ இதவே நம்ம ஆட் பண்ணோம்னா லைக் வாட் சிமிலர்லி வி டூ ரைட் அதே போலதான் விஐ DevOps K8. ஸோ K8 கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு again if I give git status same இருக்கு. ஸோ I'm adding git add dot dev git commit hyphen m. ஸோ லைக் added எப்பவுமே நம்ம கொடுக்கும்போது ஒரு மீனிங்ஃபுல்லா கமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா லைக் அதர்ஸ் வில் ஸோ லைக் இந்த கமெண்ட்ஸ் நம்ம எங்க பார்க்கலாம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் லைக் git commit added changes to DevOps file. ஸோ நம்ம ஆட் கமிட் பண்ணிட்டோம். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நத்திங் டு ஆன் பிரான்ச் மெஷின் நத்திங் டு கமிட் வி ஆர் குட்னு காட்டுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பிரான்ச்ல எத்தனை கமிட் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும்னா லைக் வி கேன் யூஸ் கிட் லாக். கிட் லாக் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் லைக் இனிஷியல் கமிட் ஆட் சேஞ்சஸ் டு த DevOps ஃபைல் லைக் இது நம்மளோட செகண்ட் கமிட். ஸோ இது எல்லாமே பக்கத்து நேத்து நம்ம பார்த்தோம் லைக் வாட் இஸ் எட் ரெப்ரசன்ட். எட் ரெப்ரசன்ட் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கமிட்டோட எப்பவுமே பாயிண்ட் பண்ணதுன்னு பார்ப்போம். ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணா கூட ஸோ வி கேன் கோ சிடி கிட் கேட்டே பண்ணலாம் கேட் கிட் ஹெட்னு ஒரு ஃபைல் இருக்கு லைக் ரெஃப் ஆல்வேஸ் மாஸ்டர்ல. இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் லைக் யூ கேன் கோ டு யுவர் ஃபோல்டர் லைக் எந்த ஃபோல்டர்ல நம்ம கிரியேட் பண்ணோமோ yeah we create a test on right option to enable like hidden items கூட காட்டிட்டேன். like where do I have to put see hidden folders enable ஆயிருக்கு. if I go here so if I see na like whatever we saw here right இதுதான் காட்டும். like make sure that the commit note பண்ணிக்கோங்க like 57 something is there right 57 CE6 right. so not clear.
Get a commitment element here காட்டும், but it's not showing here. Yeah, reference. So it's reference to that file, right? Reference at master, right? So go to that file, go to it. If you see master, right? Master ஓட initial commit like head பாத்தீங்கன்னா 576 இந்த commitல இருக்குல்ல. So if we open that file na, we could see that particular commit ID. And the commit ID we could able to see here. See, அதே commit ID இருக்கும். நீங்க suppose if you have like ஒரு 4-5 branch இருந்தாலும் we could see that commit file அங்கேயே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? So commit பார்த்துட்டோம். Then இன்னொரு லைக் இன்னொரு குட் ஃபைல் பாத்தீங்கன்னா கிட் இக்னோர்னு ஒரு ஃபைல் இருக்கு. டாட் கிட் இக்னோர் டச் டாட் கிட் இக்னோர். இந்த ஃபைல் என்ன பண்ணலாம், லைக் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டாட் கிட் இக்னோர் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கோட் எழுதுறோம்ல, லைக் சம்டைம்ஸ் வந்து டெவலப்பர்ஸ் வில் ஹேவ் செப்பரேட் ஃபைல் ஃபார் சீக்ரெட் டெக்ஸ்ட் இருக்கும். இல்லைன்னா unwanted like installation. இப்ப suppose someone write install dependency எதனா npm tool வழியா ஒரு சாஃப்ட்வேரோ ஏதோ இன்ஸ்டால் பண்றாங்க, இல்ல லாக் ஃபைலோ விச் இந்த இந்த திங்ஸ் எல்லாமே வந்து என்னோட ரெபாசிட்டரியில இருக்கக்கூடாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் ஃபைல் டு பி பார்ட் இன் மை ரெபாசிட்டரினா வி கேன் ரைட் அந்த கெட் இக்னோர் ஃபைல்ல வி கேன் ரைட் இட். லைக் இப்ப ஸோ I'll create one like I'll create one file like secrets.txt ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். Copying it. So I don't have anything, right? I'll add something to that test. So I'm adding just random things. Add பண்ணிட்டேன். So I don't want this to be in my Git repository or இது வந்து என்னோட Git ட்ராக் பண்ண தேவையில்ல. When I'm pushing this to our cloud repositories, I don't want this to be added. So இப்போ இது மட்டும் தான் நான் கமிட் பண்ண போல, லைக் டாட் இக்னோர் மட்டும் தான் நான் கமிட் பண்ண போறேன். I'm not committing secret.txt. So git add dot git ignore git commit hyphen f adding git ignore file. So git commit பண்ணிட்டேன், add பண்ணிட்டேன், commit பண்ணிட்டேன். So if I see status right, secret text காட்டுதா, let me add that I'm adding here, right? One second. I will take the OVI. So I'm adding the secret file. Secret.txt add பண்றேன். So if I see git status modify காட்டுதா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா you could able to see still secret.txt இருக்கு. பட் இங்க இப்ப பாத்தீங்கன்னா when we added this file name to here, right? We could see இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அது காட்டல ட்ராக்ல. So it means git knows that இந்த ஃபைலை நம்ம ஆட் பண்ணிட்டோம், we should not track the changes. And when we are pushing the file, இப்ப நம்ம இந்த ஃபைலை வந்து ரெபாசிட்டரி புஷ் பண்ணா கூட so it won't push the file. இப்ப சப்போஸ் if I have so much log files வச்சுக்கோங்களேன், like பிரமோத், touch சொல்லுங்க. சாரி, இதை வந்து புரியல, மறுபடியும் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, சீக்ரெட்ஸ் டாட் டெக்ஸ்ட்லேருந்து ஓகே. இப்ப I'll create இப்ப இன்னொரு
கிரியேட் பண்ற பாருங்க. இப்ப டச் abc.log ஃபைல் இருக்கு என்கிட்ட. லைக் ஐ கிரியேட்டட் ஒன் ஃபைல் ரைட். லாக் ஃபைல் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டேன். லாக் ஃபைல் ஐ எம் டிசைடிங் தட் இந்த லாக் ஃபைலை வந்து நான் புஷ் பண்ணும்போது என் ரெபாசிட்டரிஸ்க்கு வரக்கூடாது. பட் இட் ஷுட் பி இன் லோக்கல்ல இருக்கலாம். பட் இட் ஷுடன் பி இன் கிட் ரெபாசிட்டரி புஷ் பண்ணும்போது இந்த ஃபைல் போகக்கூடாதுன்ட்டு நான் கன்சிடரிங். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா காட்டுதா? லைக் ஐ எம் சீயிங் திஸ் ஃபைல் இஸ் அன்ட்ராக்ட் காட்டுதுல்ல? ஓகேவா? இப்போ ஐ எம் ஆடிங் திஸ் ஃபைல் டு டாட் இக்னோர். இது நான் எனக்கு வேண்டாம், இந்த ஃபைலை நீ இக்னோர் பண்ணுன்னு சொல்லி நான் சொல்ல போறேன். லைக் கிட் இக்னோர்ல. ஸோ ஐ எம் கோயிங் கிட் இக்னோர். கிட் இக்னோர்ல போயிட்டு ஸோ ஓகே. ஐ கேன் அந்த கிவ் ஃபைல் என்டர். நேமே இங்க ஆட் பண்ணணுமா? ஆமா, நேம் ஆட் பண்ணலாம். லைக் ஐல் ஷோ ஒன் மோர் ஆப்ஷன் ஆல்சோ. நேம் என்டர் பண்ணிட்டேன். ஸோ என்டர் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டு ஐ எம் சேவிங் திஸ் ஃபைல். இப்போ ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா பிஃபோர் பாத்தீங்கன்னா இட் ஆடட் டு அன்ட்ராக் லிஸ்ட் ரைட். இப்போ பாத்தீங்கன்னா தட் பர்டிகுலர் ஃபைல் Doesn't show. காட்டல, நம்மளுக்கு காட்டல. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைலை மட்டும் நம்ம கமிட் பண்ணிக்கலாம். கிட் ஐஃபன் ஆட் ஆட் டாட் கொடுத்துட்டா கூட ஓகே தான். தென் கிட் கமிட் ஐஃபன் எம் added changes in git ignore. git ignore file கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ அப்ப ஓகே, இது சிங்கிள் ஃபைல நம்ம இக்னோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. சப்போஸ் இஃப் ஐ ஹாவ் லைக் abc.log இருக்கு, அப்போ ஏற்கனவே இருக்கும் ab.log இருக்கு, அப்புறம் bc.log இருக்கு, அப்புறம் da.log இருக்கு. ஸோ இது நம்ம மேனுவலா எல்லாத்துக்குமே நம்ம லைக் எனக்கு இந்த 4 ஃபைலுமே ஐ ஷுடன்ட் வாண்டட் டு பி இன் மை கிட் ரெப்போனா வி கேன் யூஸ் வைல்ட் கார்டு ஆப்ரேட்டர். இங்க காமனா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே டாட் லாக் இருக்குல்ல. ஸோ வென் வி ரைட் கிட் இக்னோர் ரைட், ஐ கொடுத்துட்டு ஸோ வி கேன் யூஸ் லைக் டாட் இருக்கு. டாட்க்கு அப்புறம் லைக் ஸ்டார், லைக் முன்னாடி பாத்தீங்கன்னா டாட் லாக் இஸ் காமன் ரைட். ஸோ அந்த ஃபைல டாட் லாக் இஸ் காமன். ஸோ பிஃபோர் தட் வி ஹவ் டு புட் எ ஸ்டார். ஸ்டார் இன் தி சென்ஸ் வைல்ட் கார்டு. என்ன நேமா இருந்தாலும் இருக்கட்டும். வேர் இஸ் ஸ்டார்? ஓகே, எந்த நேமா இருந்தாலும் ஸ்டாருக்கு முன்னாடி எனி நேம், லைக் எனி நேம் எனி பார்ட். அட் ஆஃப்டர் தட் டாட் லாக் இருந்தா அந்த ஃபைல் எல்லாத்தையுமே நம்ம இக்னோர் பண்ண சொல்றோம். ஓகேவா? ஸோ KWQ and check the status பாத்தீங்கன்னா see only ஒரு ஃபைல் தான் சேஞ்சஸ் காட்டுது. ஸோ we added these files but இது காட்டல. ஸோ these are getting ignored. So we can add that and we can commit also name added wild card in git ignore. So I'm adding this commit. Okay, this is like this is like நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் வேணா ரெப்போவை நீங்க கிரியேட் பண்ண போறது இல்ல. லைக் சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டா ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். ஹலோ பிரமோத், ம், ஒரு சொல்லுங்க ஜி. சின்ன டவுட். இப்போ நம்ம வந்து இந்த லாக் ஃபைல இக்னோர் பண்றதுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணீங்களே, இப்போ ஆமா டாட் இக்னோர் அப்படின்ட்டு டாட் ஆமா. கிட் இக்னோர். இப்போ அந்த ம். ஃபைல் வந்து டிஎக்ஸ்டி ஃபைலா சேவ் ஆகுமா, இல்லைன்னா அது என்ன மாதிரி ஃபைலா சேவ் ஆகும்? ஆஹா, இப்போ இட்ஸ் சேஃப். லைக் உங்க லோக்கல் சிஸ்டம்ல யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ். லைக் when you pushing ஆர் அதர்ஸ் வேற யாருன்னா கிரியேட் பண்றாங்கன்னா, லைக் அதர்ஸ் க்ளோன் பண்றாங்கன்னா, ஸோ இல்லை, தே ஏன்னா won't able to see that file. இப்போ நம்ம வந்து அதாவது இப்போ டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டின்றதை வந்து இக்னோர் பண்றோம். இப்போ லாக் ஏபிசி டாட் லாக்ன்றதை இக்னோர் பண்றதுக்காக அந்த கிட் டாட் ம், இக்னோர்ல கொண்டு போய் இக்னோர்ல. ஆட் பண்றோம். ம். அந்த டாட் கிட் இக்னோர்ன்ற ஃபைல் என்ன ஃபைலா இருக்கும்னு கேக்குறேன். அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல டெக்ஸ்ட் தான் ஃபைல், இருக்கும். அது ஆமா, டெக்ஸ்ட் ஃபைல். டெக்ஸ்ட் ஃபைல் எப்படின்னா லினக்ஸ் கேன் ஏபிள் டு ரீட்.
இப்ப இங்கேயே பாத்தீங்கன்னா நம்மளதுலயே இருக்கும். லைக் இஃப் யூ கோ டு அவர் லோக்கல் இட் செல்ஃப்னா டாட் கிட் இக்னோர் இருக்கு பாருங்க. லைக் இட் சேஸ் அதுவே ஒரு ஃபைல் டைப் எடுத்துக்குது பாருங்க. அதுவே கிட் ஒரு ஃபைல் இக்னோர் டைப். சோர்ஸ் ஃபைல் ஓகே. டைப். ஆனா திஸ் கேன் பி ரீடபிள் வித் நோட் பேட். நோட்பேட். ஓகே. ஆனா இதை வந்து நம்ம டாட் கெட் இக்னோர் டாட் டிஎக்ஸ்டின்லாம் கொடுக்க முடியாதுல்ல. கொடுத்தா அது வேற ஃபைல தானே கொடுக்க எடுத்துக்கும். எடுத்துக்காது. எடுத்துக்காது. இந்த ஓகே. ஃபார்மேட் ஷுட் பி டாட் அத கிட் இக்னோர். ஓகே. இது வந்து கிட்டோட ஒரு ஃபார்மட் ஃபைல் மாதிரி. ஆமா அது சப்போர்ட் ஃபார்மேட் பண்ற ஃபைல். ஃபைல் மாதிரி. பட் லினக்ஸால ரீட் பண்ண முடியும். லைக் விண்டோஸ் இப்ப வர எல்லா நோட் பேட்ஸும் நோட் பேட் ஓப்பனா. பிளஸ் பிளஸ் ஓகே. ஜாவாலையும் இந்த ஃபைலை ஓகே. ரீட் பண்ண முடியும். ரீட் ஓகே. ரீட் பண்ண முடியும். ஆனா இது வந்து பர்டிகுலரா கிட் ஃபைல் மாதிரி. ஆமா கிட் ஓ ஃபைல்னு ஓ கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. தேங்க்ஸ். ஆ ஓகே தேங்க்யூ. ஸோ நம்ம கிட் இக்னோர் பார்த்தோம். லைக் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரான்ச் பிரமோத் கிரியேட் பண்றது சொல்லுங்க. இது வந்து பிரமோத், இப்ப நம்ம ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸை இக்னோர் பண்றோம். ஆனா அதுலயே ஒரு ஃபைலை மட்டும் நான் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இப்ப ஏ டு Z ஃபைல்ஸ் இருக்குன்றப்ப அதுல நான் ம் எக்ஸ் மட்டும் நான் இக்னோர் பண்ணணும். எல்லாமே எக்ஸ்க்ளூடடு, ஆனா ஒன்னே மட்டும் இக்னோர் பண்ணணும்ன்ற மாதிரி அப்படி பண்ண முடியுமா? நெவர் ட்ரைட் இட். வேணா நம்ம ட்ரை பண்ணலாம். லைக் இஃப் யூ கிவ் கிட் கிட் ignore from FNL. மேபி டாக்குமெண்டேஷன்ல நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரியும். லைக் டாக்குமெண்டேஷன் கிவ்ஸ் மச் திங்ஸ். வி see that. Not fit up. I இப்போ நம்ம இதுல சர்ச் பண்ணி வேணா நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஓகேவா? லைக் I'm ஓகே. not sure. Particular file we never tried it, but we usually do னா ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா இப்ப நீங்க சப்போஸ் பைத்தான்ல ஒர்க் பண்றீங்கன்னா என்னென்ன ஃபைல் எல்லாம் இக்னோர் பண்ணாலும் ஒரு டிஃபால்ட் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ வில் டேக் தட் லிஸ்ட் அண்ட் வில் புட் இட். ஏன்னா மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த டாட் டிஎஸ் ஃபைல் இருக்கும், லைக் இன்ஸ்டலேஷன் ஃபைல்ஸ் இருக்கும், அந்த சீக்ரெட் டெக்ஸ்ட் இதெல்லாமே இருக்குமே தவிர வி நெவர் தாட் இந்த பர்டிகுலர் மட்டும் வேணும்ட்டு. நான் வேணா அது பார்த்து சொல்றேன். லைக் இப்ப நீ ஓகே. சொல்றீங்கன்னா அந்த இப்ப இப்ப வி ஹேவ் தட் நாலு ஃபைல் இருக்கு. இந்த பிசி லாக் மட்டும் ஐ ஹவ் டு எக்ஸ்க்ளூட். கரெக்டா? அதுதானே சொல்ல வரீங்க? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஹலோ. ஆமா ஆமா பிரமோத். ஹலோ. இந்த நாலு ஃபைல்ல இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல் மட்டும் எக்ஸ்க்ளூட் ஆகணும். இது மட்டும் ஆமா. எனக்கு இருக்கணும், மத்ததெல்லாம் இருக்கக்கூடாதுன்றீங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே, நான் செக் பண்ணி சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பிரான்ச்சிங் பாத்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு ட்ரீல இருந்து ஒரு பிரான்ச்சஸ் வளருது. ஸோ சேம் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஒரு மாஸ்டர்ல இருந்து இப்போ இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ணோம்னா லைக் வாட் எவர் த கண்டென்ட் இந்த மாஸ்டர், அதே சேம் கண்டென்ட் வில் கெட் இட் இன் அவர் பிரான்ச்லயும். ஸோ கெட் பிரான்ச்னு ஒரு கமாண்ட் இருக்கு. பிரான்ச்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இட் ஷோஸ் ஹவு மெனி பிரான்ச்சஸ் இன் அவர் ரிப்போ. இந்த ரிப்போல எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு காட்டும். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் ஏ நியூ பிரான்ச், ரைட், I have to use git branch and the branch name. So if I use, I'll create one more branch called DevOps. கொடுத்தனா it created. So it created, but இங்க பாத்தீங்கன்னா still I'm in master. So நான் branch create பண்ணிட்டேன், but I'm not அந்த branchக்குள்ள நான் switch பண்ணல. So if I see git branch கொடுத்தீங்கன்னா see ரெண்டு இருக்கு, மாஸ்டர் அண்ட் டெவாப்ஸ். இந்த ஹேஷ்டேக் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அந்த பிரான்ச்ல தான் கரண்டா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இஃப் ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் டு தட், ரைட், yeah. Okay. இப்ப இந்த மாஸ்டர் ஸ்கிரீன் தெரியுதுல, இட் விசிபிள் ரைட், நாட் அக்வர்ட் ரைட்? Yeah, Pramod, it's visible. ஓகே. ஸோ இப்போ மாஸ்டர் இருக்கு. நான் இப்போ ஸ்விட்ச் பண்ண போறேன். லைக் ஐ எம் ஸ்விட்சிங் டு
like DevOps branch போறேன். So I have to use switch command. Switch DevOps கொடுத்தீங்கன்னா my branch is switched to DevOps. If I give LL, right? So the same files I have. ஓகேவா? இப்ப இதே போலதான் எப்பவுமே நம்ம எஸ்டர்டே நம்ம பேசியிருந்தோம்ல. The main branch always is protected. Any changes happen, we'll create one more future branch ஒன்று create பண்ணிட்டு அந்த future branchல இருந்து will work. If I add if I do some changes, right? If I add some file and work on that file, then only I will install that branch. Like I'll merge that branch to இன்னொரு பிரான்ச்சுக்கு நான் மெர்ஜ் பண்ணுவேன். ஸோ வி கிரியேட்டட் ஒன் பிரான்ச். இந்த பிரான்ச் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு மெத்தட் தான் இருக்கா. அப்புறமா லைக் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண நியூ கமெண்ட் பிஃபோர் வி யூஸ்ட் ஒன் மோர் கமெண்ட் டு கிரியேட் அ பிரான்ச் பார்த்தீங்கன்னா Git checkout. வி யூஸ் கெட் Git செக் checkout. அவுட். ரைட் கரெக்ட். செக் அவுட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். செக் அவுட் எந்த பிரான்ச் நேம் வேணுமோ அந்த பிரான்ச் நேம். ஸோ இஃப் ஐ கிவ் ஜென்கின்ஸ், ரைட்? Sorry, I have to give branch first create பண்றதுக்கு. Get branch Jenkins கொடுத்துட்டோம். Then get check out Jenkins கொடுத்தோம்னா so it switch to that branch. So இப்போ நம்ம check out Jenkins create பண்ணிட்டோம். Like I want to change this name. இந்த file name எனக்கு பிடிக்கல. I want to change கொடுக்கும்போது நான் டைப்போவா கொடுத்துட்டேன். Instead of Jenkins I want to rename this branch to Docker இல்ல ஏதாவது நேம் மாத்தணும்னா we can do it. So we can use git command, git MVA நினைக்கிறேன். MVA, right? Yeah, git branch -name. Like இப்போ இந்த பர்டிகுலர் ஜென்கின்ஸ் ஓட பிரான்ச் நேம் நான் மாத்தணும்னா so if I want to change this கரெக்டா இங்க பாயிண்ட் ஆயிருக்குன்னா so we are into that branch. இப்போ எனக்கு ஜென்கின்ஸ் வேணாம், நான் தப்பா கொடுத்துட்டா if I want to change the name of that branch na git branch -m இந்த நியூ நேம். ஸோ இப்போ நம்ம எந்த பிரான்ச்சுக்கு ரீநேம் பண்ணோமோ வி ஷுட் பி இன் தட் பிரான்ச். இப்போ சப்போஸ் நம்ம டெவாப் பிரான்ச்சுக்குள்ள இருந்துட்டு நான் ஜென்கின்ஸோட ரீநேம் பண்ணணும்னா ரீநேம் பண்ண முடியாது. ஸோ வி வாண்ட் டு பி இன் தட் பர்டிகுலர் பிரான்ச். எந்த பிரான்ச்ல நம்ம இருக்கோமோ அந்த பிரான்ச்சோட இது மட்டும் தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இஃப் ஐ மீன் ஜென்கின்ஸ், ரைட்? ஸோ ஐ எம் கிவிங் நியூ நேம் டாக்கர். டாக்கர் கொடுத்தீங்கன்னா ஜென்கின்ஸ் இருந்தது டாக்கர் ஆயிடுச்சு. ஸோ இஃப் ஐ கிவ் கிட் branch கொடுத்தீங்கன்னா see we could see DevOps, Docker and master in the command கட்டுதா. So that is one. There is one more command I missed to say. பிரமோத் செக் அவுட் கமாண்ட் எதுக்கு சொன்னீங்க? சாரி மிஸ்டர். ஸ்விட்ச் பண்றதுக்கு லைக் ரெண்டு கமாண்ட் இருக்கு. ஸ்விட்ச் அண்ட் செக் அவுட் both used to change from one branch to இன்னொரு பிரான்ச்சுக்கு. ஓகே, இப்போ நீங்க -m கொடுத்தது -m கொடுத்தது வந்து ஐம் சேஞ்சிங் த பிரான்ச் நேம் லைக் மூவ் ரீநேமிங் த பிரான்ச் நேம். ஸோ நேம் ரீநேம் பண்றது லைக் ஜென்கின்ஸ் பிரான்ச்ல இருந்தா எனக்கு தப்பா கொடுத்துட்டேன்னு இல்ல. லைக் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த நேம் ஆஃப் த பர்டிகுலர் பிரான்ச்னா ஐ கிவ் அன் -name கொடுத்து ஐ சேஞ்ச் இட். ஸோ இப்போ ஐ வாண்ட் டு டெலீட் திஸ் பிரான்ச். எனக்கு இந்த பிரான்ச்சே தேவையில்லைன்னா we should be out of that branch. அந்த பிரான்ச்ல இருந்து நம்ம வெளியே இருந்தாதான் நம்மளால வந்து அந்த பர்டிகுலர் பிரான்ச்சை டெலீட் பண்ண முடியும். ஸோ நம்ம இருக்கிற இடத்துலயே நம்ம டெலீட் பண்ண முடியாது. இல்லை நம்ம இருக்கிற வீட்டையே லைக் ஒரு பிளேஸ்ல எடுத்துக்கிட்டு அந்த பிளேஸ் இடிக்கிறோமோ இல்ல அதுவோ பண்ண முடியாது. லைக் when we come out only we can able to do that, right? So I'm going to get switch and check out. Both are like same command. Check out to DevOps branch நான் check out பண்றேன். So if I want to delete a particular branch na git branch -d to delete, then the docker கொடுத்தீங்கன்னா it will delete. Sometimes வந்து if you can't able to delete it na maybe I'll show you here. இப்போ நம்ம ஆமா இங்க தானே இருக்கும். So I'm adding one file.
touch. Like one more thing. Gen, like I'll add one YAML file, like abcd.yaml file னு ஒன்று ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ added one file. இங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு இங்கேயும் சேஞ்ச் ஆகும். சம்திங் இட் சேஞ்சா. Did. ஓகே, இட் மைட் சேஞ்ச். Give me a minute. Yeah, இங்க ஆட் ஆயிருக்கு YAML ஃபைல் ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது நம்ம இந்த வியூ வந்து அப்புறமா பார்க்கலாம். லைக் வில் பி சீங் திஸ் கம்ப்ளீட்லி. தென் நம்ம கிராக்கன் வச்சுட்டு எப்படி ஒரு விஷுவலைஸா வந்து எத்தனை பிரான்ச் கிரியேட் ஆயிருக்கு, இந்த கமிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு ஐ ஷோ யூ தட் டூ. ஸோ இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஐ ஆட் திஸ் ஃபைல் git add dot I'll commit git commit -m added YAML file சொல்லி கொடுத்துட்டு if you see git status, இப்போ git log பாத்தீங்கன்னா லைக் இந்த பிரான்ச் வந்து நம்ம லைக் வேர் வி லைக் டுக்னா ஃப்ரம் மாஸ்டர்ல இருந்து நம்ம எடுத்தோம்ல. இஃப் யூ சி git log கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த தீஸ் ஆல் கமெண்ட்ஸ் வர் இனிஷியலி பிக்அப்டு ஃப்ரம் மாஸ்டர்ல இருந்து தான் இத்தனை கமெண்ட் ஆயிருக்கு. தென் ஆஃப்டர் மாஸ்டர் என்னோட இது பாத்தீங்கன்னா I added one file. So இப்போ I'm having one more commit on this particular DevOps branchல. This is a new commit. இப்போ பாத்தீங்கன்னா மாஸ்டரை விட எட்டு பாத்தீங்கன்னா ஒரு கமிட் அபோவா இருக்குல்ல. ஸோ ஒரு கமிட் அபோவா இருக்குல்ல. ஸோ ஃபார் தட் how to check, right? ஸோ இப்போ மாஸ்டரை விட இப்போ I'm switching to master again. I'm switching to master. இப்போ எனக்கு அந்த பிரான்ச் வேணான்ட்டு நான் delete பண்ணனா it will show error. See, get branch hyphen t and what is the DevOps, right? See, the branch DevOps is not fully merged. இப்போ கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிரான்ச் delete ஏன்னா commit difference இருக்குல்ல. if we see git log we'll see one line ஒரு கமெண்ட் இருக்கு. one line. What this mean-னா it will show it in a single line. ரொம்ப கம்ப்ளீட்டா எடுக்காது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா this is our initial commit. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம். கடைசியா நம்ம ஆட் பண்ணது பாத்தீங்கன்னா added wildcard in .git ignore ஃபைல ஆட் பண்ணிருக்கோம். இதே நம்மளோட DevOps பிரான்ச்ல பாத்தீங்கன்னா git so we'll use same command git one line git log one line கொடுத்தீங்கன்னா see இந்த வரைக்கும் ஒரே சேம் கமிட் தான் ரெண்டுத்துலயும். கரெக்டா? C143D3D கரெக்டா? சேம் ஒரே கமிட் தான். ஆஃப்டர் தட் வி ஆடட் ஒன் ஃபைல் இன். இப்போ ஃபியூச்சர் பிரான்ச்ல ஒரு ஃபைல் ஆட் பண்ணிட்டோம். ஸோ மெர்ஜ் பண்ணணும். இப்போ இந்த ஆட் பண்ணிட்டோம். பட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் பிரான்ச் எனிமோர்னா இட் கிவிங் எரர். பிஃபோர் சேமா இருந்ததுனால இட் அலோட் அஸ் டு டெலீட். இப்போ கண்டிப்பா எனக்கு டெலீட் ஆகணும்னா வி கேன் யூஸ் -d to that. If I delete that branch na, instead of small d, right, we can use -d. Capital D. Capital will D with forceful delete ஆகும். Like anything, any changes, any commit more than என்னோட கமிட்டுக்கு மேல நீ இருந்தா கூட I don't care. So you delete yourself ன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். So I'm giving that. So it deleted. இப்போ நம்ம git branch பாத்தீங்கன்னா we have only one branch. master மட்டும் தான் இருக்கு. So other than that nothing is there. So delete பார்த்தோம், மூவ் பார்த்தோம், கிட் இக்னோர் ஃபைல் பார்த்தோம், செக் அவுட் பார்த்தோம், அந்த செக் அவுட்குள்ள எப்படி ஸ்விட்ச் பண்ணோம் பார்த்தோம். ஸோ அது பார்த்தோம். இப்ப கமிட் மெசேஜ் பார்த்தோம்ல. லைக் வில் சி. இப்ப I'll touch more like few files abc வந்து லைக் we'll have டாக்கர்னு ஒரு ஃபைல் வச்சுக்கலாம். லைக் terraformனு ஒரு ஃபைல் வச்சுக்கலாம். தென் இமேஜ்னு ஒரு ஃபைல் வச்சுக்கலாம். லைக் we have 3 files வச்சுக்கோங்களேன். லைக் இந்த ஃபைல் நான் ஆட் பண்ணிட்டேன். தென் ஆட் பண்ணிட்டேன். லைக் திஸ் ஆர் இன் ட்ராக் லோ நான் ஸ்டேஜ் பண்றேன். ஸோ ஆட்
நான் ஆட் பண்ணும்போது ஒன்லி ஐ யூஸ் டாக்கர் அண்ட் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிட்டு நான் கமிட் பண்ணிடுறேன் வச்சுக்கோங்களேன். ரெண்டு ஃபைல் ஆட் பண்ணிட்டு git commit -m added few DevOps tool ஃபைல்னு வச்சுக்கோங்க. I'm adding. ஸோ ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு லேட்டர் ஐ சா git ஸ்டேட்டஸ் பண்ணும்போது ஐ forgot டு ஆட் திஸ் ஃபைல்னா டு சேம் கமிட் மெசேஜ்க்கு நம்ம ஆட் பண்ணோம்னா we can யூஸ் git amendன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. we can use a git amend. ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் ஸ்டேஜ் ஏரியா கொண்டு வந்துட்டு git add டாட் இப்போ இது பாருங்க git log ஒன் லைன் கொடுக்கும்போது மேக் ஷூர் நோட் திஸ் கமிட் ஐடி B8B0536 இருக்குல்ல. ஸோ ஐம் ஆடிங் திஸ் ஃபைல் டெராஃபார்ம்னு ஒரு ஃபைல் ஆட் பண்றேன். ஸோ ஐ வாண்ட் டு அமெண்ட் இந்த ஃபைல் வந்து அந்த பர்டிகுலர் கமிட்டுக்கே எனக்கு ஆட் பண்ணணும்னு சொல்றதுக்கு git commit -amend அமேன் கொடுத்தனா இது புதுசா ஒரு ஃபைல ஓப்பன் ஆயிருக்கு பாத்தீங்களா. லைக் ஆடட் நம்ம ப்ரீவியஸா கொடுத்த கமிட் மெசேஜ் வந்துருக்குல்ல. ஸோ அந்த கமிட் மெசேஜ் எடிட் பண்ண சொல்லுது. ஸோ இதுல நான் கொடுத்துட்டு ஐம் கிவிங் இன்சர்ட் கொடுத்துட்டு வேர் இஸ் மை added DevOps tools file and Terraform. Where is this? ஒரே செகண்ட் இந்த விண்டோ எனக்கு ஃபைல்ஸ் அது கொடுத்துட்டு நீங்க டீடைல்டு கமெண்ட் கூட கொடுக்கலாம். லைக் டாக்கர் இமேஜ் Terraform added below DevOps tools files கொடுத்துட்டு I'm saving this. If I see log 100 அந்த particular command இல்ல அந்த particular like C1 was there, right? Initial commit it was B8B, right? And the commit ID change அந்த பழைய commit ID it replaced with a new commit ID. இது வந்து ஒரு சேஞ்சஸா காட்டாது. ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா கமிட்டா காட்டாம லைக் we are appending to the previous commit. ப்ரீவியஸா என்ன ஒரு கமிட் ஆயிருக்கோ அந்த கமிட்லயே நம்ம ஆட் பண்ணும்போது அந்த கமிட் ஐடி மட்டும் ஓவர் ரைட் ஆகுமோ லைக் அதர் திங்ஸ் இட் won't happen. இப்ப ஐம் நாட் யூசிங் கிட் வெறும் கிட் லாக் மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சி என்னோட கமிட் பாத்தீங்கன்னா இட் பிகேம் சோ லாங் லென்த்தா இருக்கு. லைக் இட் ஆக்குபைங் ஆஃப் ஆஃப் மை விண்டோனா. ஸோ ஃபார் தட் டு கெட் எவ்ரி திங் இன் சிங்கிள் லைன்ல தான் வி யூஸ் ஒன் லைன் கமெண்ட். ஸோ ஈஸியா இருக்கும். லைக் வி கேன் ஏபிள் டு சி எவ்ரி திங் இன் சிங்கிள் லைன் அண்ட் ஷார்ட். ஸோ அதனால வி யூஸ் ஒன் லைன் கமெண்ட். ஸோ அமெண்டோட டாபிக் புரிஞ்சுதா? லைக் டு யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் ஒன் மோர் டைம் ஒன்? அமெண்ட் மீன்ஸ் வந்து நம்ம கமிட்டை வந்து எடிட் பண்றோம். கமிட் நம்ம வாட் எவர் கமிட் வி ஹேவ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கமிட்டை மட்டும் தான் நம்ம எடிட் பண்ண முடியும். அந்த நேம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நம்ம வேற கமாண்ட்ல எனக்கு வேணும் அந்த வேற இல்ல நேம். எப்படின்னா இப்போ ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரே ஒரு ஃபைல்ஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க. அந்த பஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸ்ல எல்லா ஃபைல்ஸுமே நீங்க கமிட் பண்ணிட்டீங்க எக்ஸப்ட் ஒரு ஃபைல் மட்டும் கமிட் பண்ண விட்டுட்டீங்க. ஐ வாண்டட் டு இது எக்ஸ்ட்ரா கமிட் இல்லாம ஐ வாண்டட் டு ஆட் இட் இன் மை ப்ரீவியஸ் கமிட்டோடவே ஆட் பண்ணோம்னா வி கேன் யூஸ் அமெண்ட். லைக் இதே நம்ம இனிஷியல் கமிட்டோட நம்ம ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ண முடியாது. லைக் வந்து நம்ம புதுசா ஆட் பண்ணாக்க அது எக்ஸ்ட்ரா இன்னொரு கமிட் காட்டும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா இன்னொரு டாட் வச்சுட்டு திரும்ப கமிட் நேம் கொடுக்கணும். அப்பதான் நம்ம கமிட் ஆகும். ஆமா கரெக்ட். இதை வந்து நம்ம பழைய ப்ரீவியஸ் கமிட்டே அந்த ஆட் பண்ணிட்டு நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அமெண்ட் கொடுத்து அந்த கமிட்டோட நம்மளோட மெசேஜஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிக்கலாம். லைக் எடிட் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் கமிட் மட்டும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். Okay, right? So one more thing. One more comment பாத்தீங்கன்னா like to make easier, right? So if I have one more file called touch. Git create ஆகுமா? Create ஆகாது. touch.
Ansible ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். I have one Ansible file. இத நம்ம எவ்ரி டைம் ஐ ஹவ் டு யூஸ் git add, git commit எல்லாமே பண்ணணுமான்ட்டு தேவையில்லை. லைக் we can use in a single command git commit hyphen a hyphen m adding Ansible to the list. You should add. Why it's not added? Oh yeah. We to add பண்ண தேவையில்லையே. Add பண்ண எதுக்கு அப்போ? இருங்க. I have in the document. So I'll share this to you. Yeah. Just இது what is that mean? Just ஒரு மீன் இருக்கும் என்னென்ன ஏதுன்ட்டு I'll share you. Okay, this is fine. Don't come here. Say it. Okay, okay. Existing file தான் பண்ணோம். New files எதுவும் பண்ணாத சொல்லுது. Okay, okay. I got it. So, I thought new file க்கு work ஆகும்னு நினைச்சேன். So let it add. I'll add this file. So, இப்போ நம்மளோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிளீன். நத்திங் இஸ் தேர், ரைட்? இப்ப ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஃபைல் எதுனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். I'll take some, yeah, இமேஜ்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல. I'll add something there. This is a image file. So நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஃபைல் மாடிஃபைடு இருக்கு. ஸோ லைக் நியூ ஃபைல வந்து நம்ம சிங்கிள் கமெண்ட்ல வந்து லைக் வி கான்ட் லைக் ஸ்டேஜ் ஏரியால மூவ் பண்ண முடியாது அண்ட் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இஃப் யூ ஹேவ் எக்ஸிஸ்டிங் ஃபைல், ஏதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைல் இருந்ததுன்னா வி கேன் ஆட் hyphen a and hyphen m, like modify image file. If I give, right? So instead of doing git add on the file name, then git commit கொடுக்க பதில் we can do it in a single line, single command ல we can use it. Git commit hyphen a hyphen m modified image file name. Okay, ஒரே லைன்ல நம்ம எழுதிடலாம். Okay. Yes. So these are things like நம்ம பேசிக் பார்த்தோம். லைக் தென் வில் கோ டு பிரான்ச்சிங்ல பார்த்தது வந்து எப்படி ஒரு 4-5 பிரான்ச் நம்ம கிரியேட் பண்ண பார்த்தோம். நவ் வில் கம் டு த மெயின் பிக்சர் மர்ஜிங். இப்போ இன்னொரு பிரான்ச் லைக் ஹவு வில் லைக் மெர்ஜ் ஃப்ரம் ஒன் பிரான்ச் டு அனதர் பிரான்ச் நம்ம வில் சி, ரைட்? ஓகே. ஸோ இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா we don't have any branch, right? We don't have any branch. We'll create one branch. Create branch. I'll create a Docker. I'll create one branch called Docker னு ஒரு branch create பண்றேன். So I created the Docker branch. Then I'm switching to git switch
டாக்கர் அந்த டாக்கர் பிரான்ச்குள்ள போறேன். ஸோ இப்போ நம்மளோட லாக் ஃபைல் பார்த்தீங்கன்னா இட் வில் பி சேம் லைக் மாஸ்டரோட எப்படி இருக்குமோ அதே சேம் வில் ஹேவ் சேம் லைக் சி எப்படி இப்போ வந்து கரண்டா டாக்கருக்கும் பாயிண்ட் ஆகுது, மாஸ்டருக்கு பாயிண்ட் ஆகுது. ஸோ போத் ஆர் சேம். போத் ஆர் சேம்னா ஹெட் வந்து அட் அ டைம்ல ரெண்டு பிளேஸ்ல இருக்கு, டாக்கர் பிரான்ச்ல இருக்கு, மாஸ்டர்ல இருக்கு. இப்போ இப்போ ஐம் ஆடிங் ஒன் மோர் ஃபைல் கால் இங்க லைக் ஐம் ஆடிங் டாக்கர்லயே ஐம் கிரியேட்டிங் ஒன் மோர் ஃபைல். என்ன ஃபைல் இல்ல. ஸோ I'll create one more random name. I'll create movie ஒரு folder create பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். I'm adding like any movies. I'll type something which is not relevant. So I'm adding those things. Save பண்ணிட்டேன். Then if I do, I can add git commit பண்ற அந்த commit -m added file added movie file. Okay, I added movie file. ஸோ கமிட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கிளீன் கிளீன் ஆன் இந்த பிரான்ச் ஆன் பிரான்ச் டாக்கர்ல வி ஆர் குட். நத்திங் இஸ் டு கமிட் ஆர் நத்திங் இஸ் டு ஸ்டேஜ், எதுவுமே இல்லைன்னு சொல்லி காட்டுது. இஃப் யூ சி கிட் லாக் ஆன்லைன் we could see மாஸ்டரை விட we have one commit அதிகமா இருக்கு. ஸோ இப்போ எப்படி நம்ம merge பண்றோம்னா லைக் நம்மளோட ஃபர்ஸ்ட் சோர்ஸோட லைக் எங்க நம்ம merge பண்ண போறோம். இப்போ நம்ம மாஸ்டரோட நம்ம டாக்கர் பிரான்ச் merge பண்ணணும்னா we should be in மாஸ்டர் பிரான்ச்ல இருந்துட்டு தான் நம்ம எந்த பிரான்ச் நம்ம merge பண்ண போறோமோ we can do that. So ll லைக் ஓகே பார்த்துட்டீங்களா, வி ஹேவ் ஒன் மோர் ஃபைல். இல்ல டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஃபைல் வந்து மாஸ்டர்ல இருக்கா, லைக் அதர் ஃபைல்ஸ் ஆர் சிமிலர். ஸோ இஃப் ஐ ஸ்விட்ச் டு கிட் ஸ்விட்ச் டு மாஸ்டர் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஐ வாண்ட் டு merge டாக்கர், என்னோட மாஸ்டர் டாக்கர் பிரான்ச் வந்து மாஸ்டரோட merge பண்ணி நம்ம சொல்ல போறோம். லைக் கிட் merge டாக்கர் கொடுத்தீங்கன்னா சி பாஸ் ஃபார்வர்ட்னு ஒரு டாபிக் வந்திருக்கு. லைக் டிசைடட் இட் செல்ஃப், அதுவே வந்து டிசைட் பண்ணிக்கிச்சு. லைக் லைக் இட் கம்பேர் ரெண்டு சைட்ல கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ண உடனே எப்படி சொல்றது, இட் வில் கம்பேர் டூ ஃபைல்ஸ். அந்த டூ ஃபைல்ஸ் கம்பேர் பண்ணிட்டு இந்த டிஃபரன்ஸ் ஒன்லி எது இருக்கோ அது மட்டும் தான் ஆட் பண்ணும். லைக் இந்த ரெண்டு பிரான்ச்ல டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஃபைல் தான் கரெக்டா. வேற எந்த ஃபைல் லைக் ஆல் அதர் ஃபைல்ஸ் ஆர் சிமிலர், ஒன்லி த மூவி ஃபைல் இஸ் சேம். மூவி ஃபைல் மட்டும் தான் டிஃபரன்ஸ், மற்ற அதர் ஃபைல்ஸ் ஆர் சேம். அந்த மூவி ஃபைல்ல வி ஹேட் 4 lines. இஃப் யூ cat right cat movie right, so you could see we added 4 lines. so அந்த 4 line மட்டும் தான் இன்செஷன் காட்டுது. the plus means insert பண்ணிருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா டிசைடும், எது கான்ஃபிளிக்ட் இல்லாம எதுவுமே இல்லாம இருந்ததுன்னா git intelligently detects that it is a fast forward commit. ஒண்ணுமே இல்லை, நீங்க இங்க ஆட் பண்ண லைக் வாட் எவர் யூ டெவலப் லைக் டிட் ஒன் கமிட் இன் டாக்கர் பிரான்ச்ல என்ன கமிட் பண்ணிருக்கீங்களோ அதோட கமிட்டை எடுத்துட்டு அழகா வந்து மாஸ்டரோட ஆட் பண்ணிடும். இஃப் யூ see here git hyphen hyphen sorry git log hyphen hyphen one line கொடுத்தீங்கன்னா see இங்க காட்டுதா. இஃப் ஒன் லைன் கொடுக்காம டீடைல் தான் கொடுத்தீங்கன்னா இப்ப ஏட்டு கரெக்டா பாருங்க, மாஸ்டருக்கு டாக்கர் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது. லைக் இட் வாட் யூ சே, இது பாத்தீங்கன்னா இட் merged itself. ஸோ இப்போ நம்ம இன்னொரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இட் won't merge. ஸோ இஃப் யூ டூ mergeனா ஆல்ரெடி இஸ் அப் டு டேட், ரெண்டு பிரான்ச் சிமிலரா இருக்கு. ஸோ அதனால there is no need to change anything அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் இப்ப ஐ ஹாவ் சம் ஃபைல்ஸ், இப்ப என் மாஸ்டர்ல நான் இருக்கிறதுனால I'll create one more touch file called சாங்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் டச் சாங்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு vi song, like I'm adding some things in there. I'm adding something which is irrelevant.
So I'm changing, I'm adding this file, git add பண்றேன், git commit பண்றேன் -m. I'm committing added songs file. So I'm committing it. இப்ப நம்மளோட இது git log பாத்தீங்கன்னா will be one commit head of இதோட ஒரு commit head of வந்து டாக்கர் இமேஜோட டாக்கர் பிரான்ச்சோட ஒரு commit நம்ம லைக் முன்னாடி இருக்கும் லைக் added movie file. Then we are getting added song files ஒரு ஃபைல் ஆட் பண்ணிட்டோம். இப்ப also I'm switching to git switch docker. I'm switching this docker file, docker branch switch பண்ணிட்டு if I give ll, right, we don't see that song file. நம்ம song file add பண்ணோம்ல, but we didn't see anything. So on that time you can merge that to here. Git merge master. See, அந்த song file இங்க இன்ஸ்டேஷன் ஆயிடுச்சு. Then git log ஒன்லைன் பாத்தீங்கன்னா லைக் added song files. இந்த song files இந்த பர்டிகுலர் கமிட் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேமா இருக்கும் பாருங்க. E0 EB543 அதே சேம் கமிட், லைக் சேம் கமிட் இட்ஸ் added here. ஓகே பிரமோத், இதை வந்து டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ்ல ஆட் பண்றதுனால ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கமிட் ஈஸியா இருக்கு. சப்போஸ் ஒரு குரூப் ஆஃப் டெவலப்பர் வந்து லைக் ஒரு 2 டெவலப்பர் வச்சுக்கோங்க, லைக் டெவலப்பர் ஏ அண்ட் டெவலப்பர் பி ஒர்க்கிங் ஆன் சேம் திங். லைக் இப்ப நம்ம கிட்ட லைக் இந்த சாங் லிஸ்ட்லயே இந்த சாங்னு ஒரு ஃபைல் இருக்கு. ரெண்டு டெவலப்பர் இந்த ஒரே ஃபைல்ல ஒர்க் பண்றாங்க. இந்த ஃபைல்ல ஒர்க் பண்ணும்போது சம் இன்செஷன் இருக்கும், சம் டெலிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஹவு வி ஹேண்டில் தட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா I'll remove this file, I remove everything from song. ஸோ சாங்ல இருந்து I'm removing everything. I don't இது எல்லாமே தப்பா இருக்கு, I don't need anything சொல்லிட்டு I'm saving this file. ஓகேவா? If I go to நான் சேஞ்ச் பண்ணல, ஸோ I'll add this change to commit. Git commit -m கொடுத்துட்டு songs file is empty கொடுத்துறேன் நானு. கொடுத்துட்டு I committed it. ஸோ இப்ப என்னோட இது பாத்தீங்கன்னா git -log git log one line கொடுத்துறேன்னா it shows, right, song file is empty கொடுத்துட்டோம். இப்ப will go to master branch. git switch master switch பண்ணிட்டோம். if I go to cat songனா நம்ம லிஸ்ட் அப்படியே தான் இருக்கு. ஸோ I'm adding changes to this file. So I need to add some more lines னு வச்சுக்கோங்க. I'm adding some more lines. I'm adding some more lines to this file. I'm saving it. இப்ப it would be definitely it would be conflict, right? இப்ப நான் என்னோட டாக்கர் பிரான்ச்சை மாஸ்டரோட மெர்ஜ் பண்ணும்போது we see a conflict. அந்த கான்ஃபிளிக்ட் எப்படி ஹேண்டில் பண்றோம்னு we'll see that. git merge docker. see before பாத்தீங்கன்னா it didn't show any error. if I merge something, right, it fast forwarded, it added some things, one file change, 5 initiation இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா error, your local change of the following would be overwritten by merge song. Please commit your changes or stash them before you merge. Stash வந்து will see like next day, like Monday பார்ப்போம், like Monday or Saturday we'll see that. One by one நம்ம போறோம். So we'll see before you merge, aborting, updating சொல்லிட்டு இந்த 2 commit ID கொடுத்திருக்கு. Like if we see in master branch, அந்த cat சாங் ஃபைல் தானே we try to அந்த ஃபைல் தானே உங்களுக்கு லைக் கான்ஃபிளிக்டா இருக்கு. ஸோ if we see go to that particular song folder பார்த்து like it didn't do any update, right? See changes இருக்கிறதுனால we didn't add, we didn't add இங்க இதுவே நம்ம ஆட் பண்ணல. லைக் if you see, right, இந்த சேஞ்சஸ்
See, I didn't add this. இது committed அப்பனால let me commit it. Right, and then songs modify. So added. இப்ப I'll merge it. Get merge. See, it says right, auto merging song. It tried, but conflict. Content பாத்தீங்கன்னா merge conflicting song folderல merge conflict ஆகுது. Automatic merge failed. Fix conflicts, then commit the results னு கொடுக்குது. So if we see a difference in the song folder, if we see that song file, right, if we could see some lines added. See, இது என்ன சொல்ல வருதுன்னா, cat song அந்த song folder masterல பாத்தீங்கன்னா I have these lines. In Dockerல I don't have any lines. So I emptied that file, right? இது உங்களுக்கு ஓகேவான்னு காட்டுது. If you said okay, like we want to edit this file and we have to save that. இப்ப if I edit, right, by song, எனக்கு I'm fine with the masterல என்ன இருக்கோ I'm fine with that. You just remove everything. Like any, இது எப்படி ஒர்க் ஆகும்னா I'll show you. So I'm removing everything. எனக்கு எம்டி இருக்க தேவையில்ல, இந்த லிஸ்ட் மட்டும் இருக்கட்டும் சொல்லி நம்ம சொல்றோம்னா, if we give git status, right, if status, right, see both modified, unmerged path. So இதை நம்ம அப்புறம் ஆட் பண்ணி கமிட் பண்ணிக்கிட்டோம்னா we don't have any like our conflicts have been fixed. ஃபிக்ஸ் கான்ஃபிளிக்ஸ்னா நம்ம கான்ஃபிளிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிட் கமிட் மட்டும் ரன் பண்ணா இட்ஸ் என் ஆப்ஷன் சொல்லுது. ஸோ ஐ டூ தட். ஸோ அன்சால்வ்டு கான்ஃபிளிக்ஸ் ஸ்டில் காட்டுது, ஏன்னா நம்ம ஆட் பண்ணல. வில் ஆட் தட். சி இங்க கூட காட்டுது ஸ்டில் கான்ஃபிளிக்ஸ் அண்ட் ட்ரை அகைன் ஆன் பிரான்ச். ஸோ இத பிரான்ச் கான்ஃபிளிக்ஸ் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, இப்போ ரெண்டு டெவலப்பர் ஒரே ஃபைல்ல ஒர்க் பண்றாங்கன்னா, இஃப் தே ஆட் அ பெஞ்ச் கான்ஃபிளிக்ஸ், அந்த கமிட் ஐடி பேஸ் பண்ணி யார் ஒர்க் பண்றாங்க, ஸோ அந்த ஒர்க் பண்றவங்களை வச்சு தே வில் டிசைட் எது வேணும், லைக் விச் திங் ஹேஸ் டு பர்டிகுலர் லைன்ல இப்ப டிஃபரன்ஸ் காட்டுதுன்னா இட் வில் ஷோ, ரைட். இதே மாதிரி காட்டுதுன்னா அந்த ரெண்டு டெவலப்பர்ஸ்குள்ள தே வில் ஹேவ் இன்டர்னல் கால் ஆர் இன்டர்னல் மீட்டிங் பண்ணிட்டு எந்த லைன் நம்ம வச்சுக்கலாம், லைக் எந்த லைன் ஆஃப் கோட் தட் வி ரிக்வயர்ட், எந்த லைன் ஆஃப் கோட் தட் வாஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட், தே வில் டிசைட் அண்ட் தே வில் ஒர்க் ஆன் தட். இது மோஸ்ட் அக்கர் ஆகுறதுன்னா லைக் ஒரே டெவலப்பர் வந்து லைக் டிஃப்ரெண்ட் டெவலப்பர் ஒர்க்கிங் ஆன் சேம் ஃபைல் ஒர்க் ஆகும்போது யூ வில் கெட் தட். Why it should which status nothing to comment. So நம்ம இங்க கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு. ஏன் கான்ஃபிளிக்ட் எக்ஸிஸ்டிங் பிகாஸ் ஆஃப் அன்சால்வ்டு. ஓகே, மெர்ஜ் பாத்தீங்களா இங்க எங்க ஆயிடுச்சு, நான் ஐ டென்ட் see that. git add கொடுத்துட்டு நம்ம மெர்ஜ் பண்ணோம்னா மெர்ஜ் பிரான்ச் டாக்கரோட மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன சேஞ்சஸ் சொல்லியிருந்தோம், சாங் ஃபைல் அப்படியே இருக்கட்டும், ஐ டோன்ட் வாண்ட் டு பி எம்டி, அந்த டெவலப்பர் பண்ண சேஞ்சஸ் எனக்கு தேவையில்லை, இந்த மாஸ்டர்ல இருக்க சேஞ்சஸே போதும்னு சொல்லி கொடுத்ததுனால இட் ஆடட் ஃபைல். ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா நத்திங் இஸ் தேர் டு கமிட். ஓகேவா? So இது புரிஞ்சுதா? லைக் do you want me to explain one more time on this? கிட் கான்ஃபிளிக்ட்ன்றது நம்ம வந்து மெர்ஜ் பண்ணும்போது வரது தானே கிட் கான்ஃபிளிக்ட். அதாவது ஒரே ஃபைல இருந்து ரெண்டு டெவலப்பர் வந்து ஒர்க் பண்ணும்போது அது கிட் கான்ஃபிளிக்ட் போது அது எந்த லைன் தேவைப்படுது அப்படிதான் அப்பதான் வருமா, தனியா ஃபைல் ஆட் பண்ணும்போது வராது? இல்ல, ஃபைல் ஆட் பண்ணும்போது வராது. லைக் ஃபைல் இஃப் இல்லாத ஃபைல் ஆட் பண்ணும்போது you won't get. ரெண்டு டெவலப்பர் ஆட் பண்ணும்போது தான் வரும். சாரி, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே, ஒரே ஃபைல்ல ரெண்டு டெவலப்பர் ஒர்க் பண்ணும்போது அந்த கிட் கான்ஃபிளிக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்களா? ஆமா பர்டிகுலர் லைன்ல இன்னும் ரொம்ப இதுவா சொல்லணும்னா, இப்ப பர்டிகுலர் லைன் ஃபைல வந்து ரெண்டு டெவலப்பருமே சேஞ்சஸ் பண்ணும்போது டிஃபரன்ஸ் காட்டும். லைக் இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கொஞ்சம் திரும்ப ஒரே ஒரு முறை டெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஷூர், நோ இஷ்யூஸ். வில் டேக் a new file, லைக் சேம் ஃபைல் எடுத்துக்கலாமா? ஸோ I'll switch it to git switch docker. I'm changing it to docker ll
இப்ப நான் இதோட சாங் லிஸ்ட்லயே ஐம் ஆடிங் விஐ சாங். ஸோ இங்க எம்டியா இருக்கு. ஐ வாண்ட் டு ஆட் சம்திங். ஐ நீட் டு ஆட் சம் சாங்ஸ்னா ஐ ஆட் ஏ பி சம்திங். ஐம் ஆடிங் சாங்ஸ் ரைட். இங்க எதனா ஒரு சாங்ஸ் ஆட் பண்ணி ஐம் சேவிங். இந்த ஃபைல் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் இந்த ஃபைல் அங்க சேஞ்சஸ் நடந்திருக்கு லைக் மாஸ்டர் லைக் இங்க நம்ம கேட் பாத்தீங்கன்னா வி ஹவ் கன்சிடர் வி ஹவ் 4 லைன்ஸ் இருக்கு. ஸோ இதை நான் கமிட் பண்ணிடுறேன். கெட் கமிட் hyphen m hyphen a கிட் ஆட் hyphen m. கொடுத்துட்டு கிட் ஆட் கொடுத்துட்டு போடணும். ஆ எக்ஸிஸ்டிங் ஃபைலா இருந்தா நான் சொல்லியிருந்தேன் லைக் இன்னொரு கமெண்ட் யூஸ் பண்ணலாம். git commit hyphen a hyphen m. எக்ஸிஸ்டிங் ஃபைல நம்ம மாடிஃபை பண்ணிட்டு லைக் சிங்கிள் லைன்லயே நம்ம எழுதலாம். லைக் வி டோன்ட் வாண்ட் டு டூ 2 lines 2 comments எழுதுறதுக்கு பதில் இந்த சிங்கிள் கமெண்ட் வி கேன் ரைட் இட். ஓகேவா? hyphen a hyphen m modified song file. See added. If I see git status na nothing to clear, right? So I switch to branch master switch பண்றேன். மாஸ்டர் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸோ இங்க இருக்க ஃபைல் இப்போ சாங் ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிட் சாங் ஐம் சிங் லைக் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 12 லைன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ டாக்கர்ல இருக்க சாங் ஃபைல் தான் எனக்கு வேணும். மாஸ்டர் இருக்கிறது வேணாம் அப்டேட் பண்ணும்போது நம்ம merge பண்ண போறோம். லைக் இஃப் யூ merge டாக்கர் பிரான்ச் டு இயர்னா merge டாக்கர். எனக்கு போத் அப்டேட் ஆயிருக்கணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்போ எனக்கு இதுல இருக்கு அதுல ரெண்டுமே அப்டேட் பண்ணிக்கணும். அதான் கான்ஃபிளிக்ட் ஆகும்போது ஸோ யூ கெட் கான்ஃபிளிக்ட் ரைட். கான்ஃபிளிக்ட்டும் நம்மளுக்கு மெசேஜ் காட்டிடுச்சு. ஸோ இஃப் யூ see that எந்த ஃபோல்டர் காட்டுச்சுன்னா சாங்னு காட்டுது. சாங் கொடுக்கும்போது சி டாக்கரோட கண்டென்ட் இருக்கும். லைக் டாக்கர் பிரான்ச்ல இருக்க கண்டென்ட் இருக்கும். எட்ல இருக்க கண்டென்ட் இருக்கும். இட்ஸ் யுவர் விஷ். இப்ப 2 டெவலப்பர்ஸ்குள்ள பேசிக்கிட்டு எனக்கு 2 ஃபைலுமே வேணும். லைக் ஐ வாண்டட் லைக் டெவலப்பர் பேசிக்கிட்டாங்க லைக் எனக்கு 2 கண்டென்ட்மே வேணும். ஸோ அப்ப என்ன பண்ணனாலாம் வி கேன் ஸோ லைக் எந்தெந்த லைன்ஸ் எல்லாம் வி ரிக்வயர்டோ வி சேவ்ட் இட். வி சேவ் பண்ணிட்டு ஸோ வி சேவ்ட் இட். ஸோ அந்த எட் அண்ட் டாக்கர் கமாண்ட் மட்டும் நம்ம லைக் எட் அண்ட் டாக்கர் வி ஹவ் டு ரிமூவ் இட் மேனுவலி. இது ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த 4 லைன் பாத்தீங்கன்னா வி ஆடட் ஃப்ரம் டாக்கர். கரெக்டா? டாக்கர் சாங்ஸ்ல இருந்து ஆட் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. எனக்கு அந்த டெவலப்பர் பண்ண ஒர்க் வேணும். மாஸ்டர்ல ஒர்க் பண்ண டெவலப்பரோட ஒர்க் வேணும்னா இது வந்து நம்மளோட ஓன் லைக் வி ஹாவ் இன்டர்னல் கால் லைக் வாட் எவர் டு பி அந்த ஃபைலோட பார்ட் வேணும்னா இட் டிசைடட் பிட்வீன் 2 டெவலப்பர்ஸ். அந்த 2 டெவலப்பர்ஸோட டிசைடட் தான். ஸோ இப்போ நம்ம டிசைட் பண்றோம் அந்த டெவலப்பர் பண்ண ஒர்க் வேணும் நான் பண்ண ஒர்க் வேணும்னு சொல்றோம். ஸோ ஐம் ஆடிங் தோஸ் ஃபைல்ஸ் இன் சேஞ்சஸ். தென் கிட் ஆட் தென் கிட் கமிட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இட் டேக்கிங் தட் லைக் இட்ஸ் லுக் லைக் காட்டுது. ஸோ ஐம் ஃபைன் வித் திஸ் மெசேஜ் சொல்லி கொடுத்துட்டோம்னா சி merge branch docker. if we see cat சாங் இப்ப சாங்னு ஒரு அந்த ஃபோல்டரை பார்த்தோம்னா மாஸ்டர் பிரான்ச்ல தான் இருக்கும். சி தீஸ் ஆர் த திங்ஸ் ஆடட் பை த டெவலப்பர். டாக்டர் பிரான்ச்ல மாதிரி டெவலப்பர் இருக்காது. அவரு டெவலப் பண்ணது மட்டும் தான் இருக்கும். அவருக்கு மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம இந்த பிரான்ச்ல தான் merge பண்றோம். ஸோ அந்த பிரான்ச்ல we don't do anything, right? ஓகே. இததான் வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட் லெசன்ல பார்க்கும்போது எப்படி லைக் புல் எப்படி பண்றது லைக் புல் த சேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் பிரான்ச்ல இருந்து இந்த பிரான்ச்சுக்கு புல் பண்ண போறோம். தென் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வில்சி ஸ்டாஷஸ்னா என்ன புல்னா என்ன இது வரைக்கும் நம்ம வந்து லோக்கல் கிட்டவே பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம கிட்டப்குள்ளே போல லைக் வில் சி கிட்டப் கோயிங் ஃபர்தர் லைக் இட் மை கம்ப்ளீட் இன் நெக்ஸ்ட் 1 or 2 கிளாஸஸ்ல வில் கம்ப்ளீட் த கிட்டப்ல என்னென்ன பண்ணுவோம் லைக் merge ரிக்வெஸ்ட் வந்தா எப்படி அப்ரூவ் பண்ணுவோம். லைக் 1 second ஐ எம் கெட்டிங் a phone. ஒரே 1 minute.
Sorry, I was talking in mute. Like then GitHubல வந்து how we raise a PR requestனா என்ன, Gitல எப்படி இந்த merge conflict வந்தா Git வேலையை எப்படி பாக்குறது, இப்போ இன்னொரு கமிட்டுக்கு இந்த கமிட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்ட்டு டிஃபரன்ஸ் கமெண்ட். ஸோ கோயிங் ஃபார் வில் சி லைக் அட்வான்ஸ் லெவல் கமிட்ஸ், இதெல்லாம் பேசிக் கமிட்ஸ், லைக் பேசிக் நீட். தென் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர்னா we need to know much more, right? செரி பிக்னா என்ன, ஸ்டாச்னா என்ன, ஸ்குவாஷ்னா என்ன, ரீசெட்னா என்ன. ஸோ வில் சீயிங் இன் அப்கமிங் கிளாஸ். ஓகேவா? இப்போ இன்னொரு கமெண்ட் ஐ மிஸ் டு ஆட். ஸோ நம்ம ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றோம். லைக் இப்போ ஒரு ஒரு பிரான்ச் நம்ம கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். வி ஆர் கிரியேட்டிங், let me see what branches are there. So docker and master ரெண்டு branch தான் இருக்கு. If I want to create a branch called docker, சாரி docker இருக்கா, ஜென்கின்ஸ்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றேன். ப்ரோமோட் லைக் கமிட் நம்ம சொன்னோம்ல, லைக் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஃபைல் இருக்குது, அதை எடிட் பண்ணாம லைக் எடிட் பண்ணிட்டு we can use it in a single commit -a -m கொடுத்து we staging and we committing that file, right? அதே போல இங்க இருக்கானா, லைக் we have லைக் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் அதை ஸ்விட்ச் பண்றதுக்கு பதிலா with a single command we can go switch, create a branch and switch directly to that branch. So அதுக்கு என்ன command யூஸ் பண்ணோம்னா git switch, we have to use -c to create பண்றோம். கிரியேட் பண்ணிட்டு switch பண்ண சொல்றோம். லைக் I'm asking to create ஜென்கின்ஸ்னு ஒரு branch கிரியேட் பண்ண சொல்றோம். with -c னா -c is to create Jenkins file and switch it to that file. See பாத்தீங்களா, லைக் அந்த branch நம்ம கிட்ட இல்ல, switch to a new branch called Jenkins. If we see git branch, see Jenkins குள்ள நம்ம இருக்கோம். We are in Jenkins branch. So -c and switch combine together to இந்த ரெண்டு கமெண்ட் நம்ம இந்த சிங்கிள் லைன் யூஸ் பண்ணீங்கன்னா we can create a new branch and switch it to that particular created new branch. இந்த பிரான்ச்ல நம்ம போலாம். ஓகேவா? பிரமோத், ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ இது வந்து நம்ம கிட் வந்து லோக்கலா தானே யூஸ் பண்றோம், இதுல எப்படி ரெண்டு டெவலப்பர் ஒன்னா ஒர்க் பண்ண முடியும்? கரெக்ட், நீங்க கேக்குறீங்க கரெக்ட். அதுதான் நான் சொன்னேன். லைக் லோக்கலா ஒர்க் பண்றோம், தென் வி புஷ் பண்றாங்க வச்சுக்கோங்களேன். புஷ் பண்ணும்போது லைக் when we come to GitHub டாபிக் வரும்போது I'll show you there. அங்க கூட ஒரு merge conflict ஆயிடுச்சுன்னா லைக் எப்படி ரிசால்வ் பண்ணுவோம்ட்டு I will show you there. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. எவ்ரி டைம் வந்து புல் பண்ணுவோம். லைக் வில் புல் த சேஞ்சஸ் பிஃபோர் யூ கமிட்டிங், ரைட்? வில் புல் த சேஞ்சஸ் டு மாஸ்டர். நான் அது அந்த கிட்டப் போகும்போது ஐ வில் ஷோ யூ லைக் கிட்டப்போட அப் டு டேட் இருக்கான்னு பாக்குறதுக்கு வில் யூஸ் git pull command. குட் புல் கொடுத்தோம்னா லைக் எனி சேஞ்சஸ் ஹேப்பன் டு தட் ஃபைல் இட் வில் பி ஆடட் டு அவர் ஃபைல். அந்த டைம் யூ கேன் சி கான்ஃபிளிக். அந்த டைம் எல்லாம் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்றது ஐ வில் ஷோ யூ. ஓகே 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 ப்ரோ. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ நம்ம ஆ இது கிட்டோட கிட் பேஷ்ல ஒர்க் பண்றோம். ஆமா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ விண்டோஸ் இதுல வந்து விஷுவல் ஸ்டுடியோலயும் கோட் எடிட்டர்லயும் ஒர்க் பண்றாங்கல்ல. இப்போ ஆமா எது எஃபிஷியன்ட்டா இருக்கும், எது ஆபீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க யூஸ்வலா? யூஸ்வலா பாத்தீங்கன்னா விஎஸ் கோட் யூஸ் பண்ணுவாங்க. லைக் கிட் இந்த பேஷ் இருந்தாதான், லைக் கிட் இந்த சிஎல்ஐ இருந்தாதான் உங்களால விஎஸ் கோட்லயே ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் இனிஷியல் டைம் இல்ல ஆஃப் இல்ல அது செட்டப்லயே அதுக்கு நீங்க அது கரெக்ட். பாத்தீங்கன்னா இல்ல அது கரெக்ட் ப்ரோ, அது புரியுது. இப்போ ஏன்னா கிட் இருந்தாதான் நம்ம வந்து அங்க கான்ஃபிகர் பண்ணி அந்த ஆமா ஃபோல்டர் ஓபன் பண்ணி பண்றோம். பட் ஓகே ஆபீஸ்ல வந்து யூஸ்வலா விஷுவல் விஎஸ் கோட் தான் கோட் விஎஸ் விஎஸ் கோட் கோட் தான் தான் யூஸ் யூஸ் பண்ணுவோம். பண்ணுவாங்க. விஎஸ் கோட்ல இன்பில்ட்ல பேஷ் டெர்மினல்னு ஒன்னு காட்டும். லைக் ஐ ஷோ யூ ஹியர். அதான் இதுல ஃபைல்ல போயிட்டு நம்ம ஓபன் பண்ணிட்டு என்ன ஃபைல் இந்த வேணுமோ அந்த டெர்மினல் இருக்குல்ல, ஓகே லைக் யூ டெர்மினல்ல. கேன் ஷோ கிட் இன்ஸ்டால் டெர்மினல். பண்ணாம கிட் க்ளோன் எல்லாமே கிட் கமாண்ட்லாம் கொடுக்க முடியும். கிட் இன்ஸ்டால் பண்ணாம எந்த கமாண்ட் கொடுக்க முடியாது. ஆமா ரைட்டுங்களா? எதுவுமே கொடுக்க கொடுக்க முடியாது. லைக் யூ முடியும். ஹவ் டு யூஸ் கிட். கிட் இஸ் எ பேசிக் ரிக்குவயர்மெண்ட். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் அ டிஃபரன்ஷியல். இஃப் யூ ஆட் ரைட் யூ could see லைக் டிஃபரன்ஷியல்ஸ் git bash. So this is Ubuntu WSL na, like Windows subsystem for Linux அது. So git bash கொடுத்தீங்கன்னா you can நம்ம able to use all your git commands here. கிட் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு சிஎம்டில கூட நம்ம வந்து கிட் கமாண்ட் கொடுக்கலாம்ல. Some சிஎம்டி commands கூட will யூஸ் work. பண்ணிக்கலாம். ஏன்னா some commands will work, some will not work. ஏன்னா git is designed for Linux architecture. அதனாலதான் இவங்க பேட்ச்னு ஒரு ஷெல்லே நமக்கு கொடுக்குறாங்க, ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜா. இல்ல ஸோ இப்போ இது இப்ப பவர் ஷெல் வந்து இப்ப நம்ம நம்ம கிட்ட இருக்கு. கிட் ஸோ ஐ ஹாவ் கிட் க்ளோன் பண்ணும்போது சிஎம்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ I'm going to see D folderக்குள்ள I'm creating so இங்க I can't do make directory in this, right?
See, it created a DIR, right? I'm not sure. No. So, here created. But I try, but some of the comments won't work. See, get in it. In it. Some comments it won't work. Sometimes will work. So I'm not sure. I didn't tried it. I tried it, but I'm not sure. இப்போ நிறைய கமெண்ட் ஒர்க் ஆகுமா லைக் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எல்எல் கொடுத்தா லைக் வி ஹவ் டு யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் எல்எல் வி ஹவ் டு யூஸ் டிஐஆர் ஸோ அந்த கமெண்ட் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு யூ ஹவ் டு மேக் ஷூர் தட் யூ கேன் காம்ப்ரமைஸ் தோஸ் திங்ஸ் அந்த காம்ப்ரமைஸ் யூ கேன் திங்ஸ்னா யூ கேன் ஒர்க் ஆன் கமெண்ட் ப்ராம்ப்ட் இட் செல்ஃப் கிட் ஐம் ரிலேட்டட் ஆடிபிள் கமெண்ட் ரைட் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தா ஒர்க் ஆகும்ல கிட் ஸ்டேட்டஸ் புரியல கொடுத்து பார்த்து கெட்டோட கமெண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே ஒர்க் ஆகும் See, இதெல்லாம் these things will work. But if you want to, like நம்ம லினக்ஸ்ல லினக்ஸ் ls யூஸ் கமெண்ட் பண்ணுவோம் ஆமா ll லினக்ஸ் கமெண்ட் -a ஒர்க் ஆகுது கொடுப்போம் அதெல்லாம் இருக்கு. like with git any command கொடுத்தாலும் it will work but like moving to one directory to another that will be little different here அவ்வளவுதான் but it's your wish நீங்க if you உங்களுக்கு எதுல கம்ஃபர்டபுள் இருக்கோ you can work on that. So I think we can pass the class today here. Any questions இருக்கா உங்களுக்கு இதுல இருந்து? No. இல்ல I'll try to get some practice practice things. நான் ஒரு சின்ன ஸ்மால் அசஸ்மெண்ட் மாதிரி I try to get it கிரியேட் நீங்க பண்ணி நான் ஹிஸ்டரி உங்களுக்கு சொல்லிட்டு கொடுக்குறேன். டைப் பண்ணி அதுல ஹிஸ்டரி நம்ம கமெண்ட் கொடுத்ததெல்லாம் இருக்குல்ல அது பாத்தீங்களா இதுலயாங்க லைக் இதுல இல்ல வருமா கிட்ல தெரியல. கிட்ல இல்ல கிட்ல வந்து கிட்ல வரும். கிட் will வரும் பிகாஸ் இட் இஸ் a பேசிக் ஷெல் தானே. ஹிஸ்டரி கொடுத்தனா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு Steve. டிஓஆர் டிஓஆர் So it will get all comments. Will get இதெல்லாம் before நான் ஒர்க் பண்ணது. Okay. So it's adding all things. Okay. From today na. கிட்ல Yeah. bro, Yeah, you இப்ப can அந்த get. ஹிஸ்டரி எல்லாமே இருக்குல்ல இந்த ஹிஸ்டரியில நம்ம இன்னைக்கு மட்டும் ஒர்க் பண்ண ஹிஸ்டரி மட்டும் வேணும்னா அதை ஃபில்டர் பண்ண முடியுமா? It added comment, but source ஒரு ஃபைல் இருக்கு bash src ஒரு ஃபோல்டர் இருக்கும் லைக் ஸோ bash src ஏதோ ஒரு ஃபோல்டர் இருக்கும் பிஃபோர் யூ ஸ்டார்டிங் ஒர்க் ரைட் மேக் ஷூர் தட் யூ கிளியர் தட் ஃபைல் அண்ட் யூ கேன் ரைட் இட் அப்படி வேணா எழுதிக்கலாம் இல்லைன்னா அந்த ஃபைலை பேக்கப் எடுத்துட்டு இந்த பழைய ஃபைலை எம்டி பண்ணிட்டு நீங்க பண்ணலாம். ஓ அப்படிதான் பண்ணணும். ஓகே ஆமா எஸ்ஆர்சியா சம்திங் இருக்கும் பேஷ் டாட் டாட் ஃபைல் இடன் ஃபைல இருக்கும் யூ கேன் டூ தட். ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே எனி கொஸ்டின்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல ஐ வில் ஸ்டாப் ரெக்கார்டிங். Promote